ஐந்தாம் பாகமும் 9ஆம் பாகம்லாம் ஒளி பொருந்திய அமைப்பில் இருக்கிறதுனால 7ஆம் இடம் ஒளி பொருந்திய அமைப்பில் இருக்கிறதுனால அனைவருக்கும் வணக்கம். ரிஷபராசிக்கான 2026 ஆகஸ்ட் மாதத்துக்கான ராசி பலனை பற்றி பார்க்க போகிறோம். ரொம்ப நாளாக தடையாக இருந்த திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் நல்ல விஷயங்கள் இருக்கும். திருமணம் கைகூடி வரதுக்கான அமைப்பு இருக்கும். 7ஆம் இடம் ஒளி பொருந்திய அமைப்பில் இருக்கிறதுனால திருமணம் சம்மந்தப்பட்ட நல்ல விஷயங்கள் இருக்கும். அடுத்தபடியாக பல நாள் தடைப்பட்டுக்கிட்டு இருந்தால் நல்ல விஷயங்கள் தொடர்ச்சியாக நல்லபடியாக நடக்கிறதுக்கான அமைப்பு இருக்கும். கலை சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கிறவங்களுக்கு புதிய அனுபவம் வெற்றி கிடைக்கிறதுக்கான அமைப்பு இருக்கும். பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் சற்று உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்காத தன்மை, பணபர ஸ்தானம்னா சற்று பலவீனமாக இருக்கிறதுனால பாவகிரகமான சனி செவ்வாய் தொடர்பில் இருக்கிறதுனால தன குறைபாடு கண்டிப்பாக இந்த மாதம் இருக்கும். தொழில் சம்பந்தப்பட்ட அமைப்பில் உள்ளவங்களுக்கு அலைச்சல் அதிகமாக இருக்கும். அலைச்சலுக்கு ஏற்ற பலன் இல்லாத தன்மை இருக்கும். ரிஷபராசினருக்கு ரொம்ப நாளாக குழந்தை இல்லாத தம்பதியினருக்கு குழந்தை பிறக்கிறதுக்கான அமைப்பு இருக்கும். 5ஆம் இடத்துல ஒளி அமைப்பு இருக்கிறதுனால தொழில் சம்பந்தப்பட்ட புது நல்ல ஐடியா உங்களுக்கு கிடைக்கும். செயல்படுத்த முடியாத தடையான அமைப்பு இந்த ஆகஸ்ட் மாதம் முழுக்க இருக்கும். அதே சமயம் 9ஆம் பாகம் ஒளிபொருந்திய அமைப்பில் இருக்கிறதுனால தந்தையால் லாபம், தந்தையோட சொத்துக்களால் நல்ல பலன்கள் இருக்கிறதுக்கான அமைப்பு இருக்கும். ரொம்ப நாள் விற்க முடியாத இருந்த இடம் சம்மந்தப்பட்ட அமைப்பை விற்கிறதுக்கான சூழல் ஏற்படும். 5ஆம் பாகமும் 9ஆம் பாகம்லாம் ஒளிபொருந்திய அமைப்பில் இருக்கிறதுனால புதிய பொருட்களை வாங்கி அதன் மூலயமா சந்தோஷம் அடைகிறதுக்கான அமைப்பு கண்டிப்பாக இருக்கும். ரிஷபராசினருக்கு பிள்ளைகளால் மன மகிழ்ச்சி கிடைக்கிறதுக்கான அமைப்பு இருக்கும். 5ஆம் இடம் நல்லத்தன்மையில் இருக்கிறதுனால பிள்ளைகளால் மன மகிழ்ச்சி அடைவீர்கள். இந்த ஆகஸ்ட் மாதத்தை பொறுத்த வரைக்கும் புதிய நபர் அறிமுகம், புதிய முதலீடுகள் எல்லாம் உங்களுக்கு சாதகமான நல்ல பலன்களை தர அமைப்பில் இருக்குது. பரிகாரம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா பச்சை நிறத்தை அதிகமாக பயன்படுத்துங்க. உங்களுக்கு அருகாமையில் உள்ள காளியம்மன் ஆலயத்தில் பால் கொடுத்து அபிஷேகம் பண்ணுறது, அர்ச்சனை பண்ணுறது, உங்களால் முடிஞ்சவங்களுக்கு தயிர் சாதம் செஞ்சு விநியோகம் பண்ணுங்கள். உங்களுக்கான நல்ல பலன்கள் அதிகமாக இருக்கும். இதேமாரி ஜோதிட தகவல்கள் உங்களுக்கு தொடர்ந்து வேணும், பிடிக்கும், புரியும் அப்படின்னா இந்த ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.